இருதயத்தின் ஆசை, அவருடைய வாசை என்னவா இருந்தது, அவருடைய வாஞ்சை என்னவா இருந்ததை குறித்து 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமென். தாவீது ராஜாக்கு அரண்மனை உண்டு, அதிகாரம் உண்டு, மக்கள் பலன் உண்டு, அநேக காசுகளும் உண்டு, எல்லா பலனும் இருந்தது. ஆனா அவருடைய ஆசை என்னவா இருந்தது? தேவனுடைய ஆலயத்துல தங்கி இருப்பது. அப்படின்னா அவருடைய பிரசனம். எப்பொழுதெல்லாம்? ஜீவன் உள்ள வர எல்லா பிரச்சனைகளும் முடிவை காட்டிலும் அவன் விரும்பியதோ தேவனுடைய பிரசனத்தை. எப்பொழுதெல்லாம்? ஜீவனுள்ள நாளெல்லாம். மரண படுக்கையில ஏசப்போட பிரசனத்தை உறுதி இல்ல. நம்ம ஏதாவது வின் பண்ணாக்கா அப்ப ஏசப்போட பிரசனம் உணர்றதில்ல. நாசிகவை சர்ச்சில சபையில உணர்றது தேவனுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம். ஆமென். இன்றைக்கு காசு கொடுங்க, பதவி கொடுங்கன்னு ஏசப்பா கிட்ட கேக்குறோம். என்றைக்காவது ஏசப்பா நீங்களே என் இடத்தில் வாருங்க, நீங்க இருந்தா போதும் நம்ம கேக்குறோமா? காசு பதவி எதிர்பார்க்கிறோம், அவரை நம்ம எதிர்பார்க்கிறோமா? இல்ல. யோசித்து பாருங்க.